இருக்கும். பிறப்பு லக்னத்திற்கு இந்த ராகு கேது செவ்வாய் சனி பகவான் இருந்தால் என்றால் இன்றைய உங்களுடைய லக்னம் என்னது, அந்த லக்னத்திற்கு இந்த கிரகங்கள் எந்த பாவகத்தில் இருக்குது, அது பிரச்சனை தரக்கூடிய பாவகங்கள் இருந்தால் மட்டுமே அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும். இல்லைன்னா தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது நிறைய பெற்றோர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஃபைல்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நான் அந்த மாதிரி பொண்ணுக்கு 7ல் ராகு இருக்குது, ராகு கேது தோஷங்கிறது ஒரு ஃபைல், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷத்துக்குன்னு ஒரு ஃபைல். இதே மாதிரி பையனுடைய ஜாதகம் வரும்போது இந்த ஜாதகத்திற்கு இதை எடுத்து பார்த்து இந்தாங்க சேர்த்து விடுங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கே அப்படி நடக்கிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் தாண்டி நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். யார் மூலமாக பெண் அமையும், எந்த இடத்துல இருந்து தேடலாம்? ஒரு லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் களத்திரஸ்தானம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த களத்திரஸ்தான அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறாங்களோ அவர்கள் மூலமாகத்தான் பெண்ணுடைய அமைப்பு அப்படிங்கிறது இங்கே கொடுக்கும். உதாரணமாக மேஷ லக்னமாக இருந்ததுன்னா சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக இருப்பார். அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த பெண்ணிற்கு காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாது. வெளியில் வரனை தேடிகிட்டே இருப்பாங்க, அந்த தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி 7ஆம் பாவக அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உதாரணமாக 11ல் இருந்தால் கூட